வெள்ளை களையுடுத்தி வெள்ளை பனி போண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் அன்னை வெள்ளை. வெள்ளை அரியாசனத்தில் இந்த அரசனோடு எங்களை சரியாசனத்தில் அமர வைத்ததாயே. ஆத்தாளே எங்கள் அபிராம வள்ளியே, அண்டமெல்லாம் பூத்தாளே, மகாதளம்பூ நிறத்தாளே, ஏழடங்கு அங்குஷமங்கரும்பு வில்லோ, முக்கண்ணியாக கொழுவிருக்கும் அம்பிகை குலசை முத்தார் அம்மாளை வணங்குவோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லையே. குமரகுருபரனே வெற்றி வேளா ஐயா கொண்டல் அந்த மாழ்மருகா, அமரர் சிறைகள் எல்லாம் அறுத்த வாழா, அந்த ஆறு படை வேல் முருகா, அந்த அஞ்சனையா தேவி பாலா, அந்த அஞ்சனையா தேவி பாலா, சுவாமி அனுமந்தனே வரவு அந்த சோதிக்கிளி வாய் திறந்து செல்ல பிள்ளையார் உள்ளம் நகரில் வாழோ இந்த அகிலமெல்லாம் கேதி வச்ச அரிகரன் புலவர் பாதோ அண்ணாவி அரிகரன் புலவர் பாதோ மலர் சோரியே இந்த சீமை எங்கும் பேரு வச்சு செல்ல பிள்ளையார் உள்ள நகரில் வாழோ அகிலமெல்லாம் கேதி வச்சு அகிலமெல்லாம் கேதி வச்சு தாத்தா ஐயா சாமி புலவர் பாரோ அகிலமெல்லாம் கேதி வச்சு
விட்டதோர் விளக்கும் விடிக்கும் சேவகினா அரை வித்தை கச்சவர்க்கு கப்பங்கட்டி சுமந்திடுவேன் முக்கால் வித்தை கச்சவர்க்கு முன்னால் ஒரு சேவகினா உள்ளு வித்தை கச்சவர்க்கு மூத்த பிள்ளை தலைமகள் என்னை 10 மாதம் திரு வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்த மாதா பிதா உலகம் அருள் செய்வாய் குருவே பாதோ நாடு நாடு என்று சொன்னால் அந்த நாடு அது எந்த நாடையா? நாடு 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 என்று சொன்னால் அப்பேற்பட்ட நாடு அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா? நீர்வளம் நிலவளம் கொடிவளம் குடிவளம். ஆமா, நீர்வளம் நிலவளம் சரி கொடிவளம் குடிவளம் அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய நாடு. இது எந்த ஊர் தெரியுமா? எந்த ஊர்? எந்த ஊரு? கோளையம் எல்லாம் பேரும் புகழையும் பெற்று வரக்கூடிய. ஆமா ஆமா, இந்த உலகமெங்கும் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய. ஆமா ஆமோ ஆமையா, குலசேகர பட்டணம். ஆமா, குலசைன்னு சொன்னா போதுமா? போதுமில்ல, தெரியாத ஆளே இருக்காது. பாத்து கிடையாது. திசைகள் 4. சரி, ஆனா அதுலயும் 8 திசைகளும் பேர் வாங்கின பூமி இந்த குலசை. குலசை யாரால? யாரு? உள்ள எங்க அம்மா இருக்கா பாத்து, என் தாயாகப்பட்ட முத்தார செல்வி. குலசையில குடிகொண்டு இருக்கிறாளே, பேசும் நல்ல தெய்வமாக இந்த உலகத்தை காக்கும் தாயாக குடிகொண்டு இருக்கிறாளே. ஆமா சரி, முத்தாரம்மாளுடைய ஆலயத்தில், என் தாயாகப்பட்ட முத்தாரம்மாளுடைய ஆலயத்திலே நாமல் பாடக்கூடிய கதையானது அம்மாளுடைய பிறப்பு வளர்ப்பு. ஆமா, என் தாயாகப்பட்ட முத்தார செல்வியோட பிறப்பு வளர்ப்புமா. ஆமா சரி, பாடக்கூடிய கதைகளில் கதை குற்றம், சரி பொருள் குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், சரி மேலதாள குற்றங்கள். ஆமா, மேலதாள குற்றங்கள் தாய். இப்படி எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்திட்டாலும், எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்திட்டாலும், கதையில் முன் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி பின் சொன்னாலும், பின் சொல்லிட்டாலும், பின் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி முன் சொன்னாலும், நாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செய்தால் எப்படி அன்பாக ஆதரிப்பீர்கள்? என் பிள்ளை தப்பே செய்யணும்னு சொல்லி எப்படி ஒத்த காலில் நின்று ஆதரிப்பீங்களோ, ஆமா அதே போல கீழே இருக்க தாய்மாரும் சரி, ஆமா நட்டமாண்டிக்கு எங்க அண்ணன்மார்களும் சரி, சரி அதே போல ஆதரிக்குமாறு எங்கள் 6 பேரையும் ஆதரிக்கும்படி அரங்குப்பை கேட்டுக்கொள்கிறோம். வந்ததோர் சபையோர்கள் நாங்கள் 6 பேரோ சரணமைதோ, கூடிருக்கும் பெரியோர்கள் இங்கு கூடிருக்கும் எங்கள் குழுவின் சார்பில் சரணமைதோ. குலசையாளும் முத்தாரம்மா குழந்தைக்கு நீ அருள் புரிவாய்.
ஓட்டு கூலி சொரலையா ஓட்டு கூலி சொரலையா சாமி கதைக்கு வந்து அருள் புரிவா ஓட்டு கூலி சொரலையா ஓட்டு கூலி சொரலையா கதைக்கு வந்து அருள் புரிவா அம்மனோட கதைகள் பாட சரஸ்வதியே அருள் புரிவாய் அருள் புரிவாய் சக்தியோட கதைகள் பாட கதைகள் பாட சங்கரனே அருள் புரிவாய் அருள் புரிவாய் அம்மா முத்தாரம்மாள் கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட மூவாம்பிகை அருள் புரிவாய் அருள் புரிவாய் முத்தாரம்மா கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட ஆண்டவன் தான் சிவபெருமான் அம்மை உமா பார்வதியோ தேவாதி தேவர்களோ மூவாதி மூவர்களோ அகஸ்தியரம் புள்ளசியரா அழகு கல்லை கோட்டும் மாமுனியா கைலாச பர்வதத்தில் ஆதிவெள்ளி என்னும் கைலாய பர்வதத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமானும் சரி அம்பிகையுமையவள் பார்வதா தேவியானவள் ஆமா 30 முக்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்கள் சரி அகஸ்தியர் புலஸ்தியரோடு அழகு கலைக்கோட்டு மாமுனிகள் ஆமா அழகு கலைக்கோட்டு மாமுனிகளோடு இப்படி எல்லோரும் ஆதிவெள்ளி கைலையிலே கொலுவிருக்க சரி ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார் என்ன செய்கிறார் அத்தா இந்த தேவர்களும் மூவர்களும் நாமை வணங்குவதினால் ஆமா நம்மளை வணங்குவது காரணத்தினால நமக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை இந்த தேவர்களும் மூவர்களும் நாம வணங்குவதனால நமக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை என்று சொல்லி என்ன செய்கிறார் நம்மளை போல மானிட மனுக்களை படைத்தார் அதனால தான் நம்மளை போல மானிட மனுக்களை படைத்திருக்கிறார் ஆமா ஆண்டவனே பகவானே அதாவது ஆண்டவன் சிவனுடைய வடிவத்தில் சரி தந்தைமார்களையும் ஆமா ஆமா ஆண்களையும் பகவான் வடிவத்திலே ஆமா சரி அம்மா பார்வதியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்தார் ஆமா பார்வதா தேவியின் வடிவத்தில் பெண்களையும் படைக்கிறார் அம்மா பகவான் ஆமா சரி படைத்தால் மட்டும் போதாதுமா படைச்சா மட்டும் போதுமா அம்மா படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படி இழக்கணும் ஓ ஆமையா படைத்ததொரு ஜீவன்களுக்கு பட்டினியே இல்லாமல் படி இழக்கணும் ஆமா பெத்தால் மட்டும் போதுமா தாய் பிள்ளைய பெத்தா போதுமா பிள்ளைய பேணி வளர்க்க தெரியணுமா வளர்க்க தெரியும் கண்டிப்பா தெரியணும் தாய் ஆமா சரி அதை போல் படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படி இழக்க வேண்டும் என்று படியளக்க வேண்டும் என்று சொல்லி பார்வதா தேவி எப்படி படி எடுத்து கொடுக்கிறாள் ஆனால் எப்படி அம்மா படி எடுத்து கொடுக்கிறாள் அவனாளி நல்ல தினை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தாள் நல்ல தினை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தாள் உரிய நல்ல தினை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்தாள் உரிய நல்ல தினை எடுத்து உரியவனின் கையில் கொடுத்தாள் அவன் மறக்க நல்ல தினை எடுத்து மறக்க நல்ல தினை மன்னனோட கை கொடுத்தா மறக்க நல்ல தினை எடுத்து மறக்க நல்ல தினை எடுத்து மன்னனோட கை கொடுத்தா ஆளாக்கு தினை எடுத்து ஆதிசக்தி பார்வதியா சாமி படியலந்து வாங்கலென்றே அவன் பகவானை அனுப்புறாளா படியலந்து வாங்கலென்றே மக்கா படியலந்து வாங்கலென்றே பகவானை அனுப்புகிறார் லக்ஷன்
பக்தர் கோடிகளுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். ஒரு சிறுவன் தொலைந்து விட்டான். வெள்ளை கலர் சட்டையும் கருப்பு கலர் ஃபேண்டும் போட்டிருக்கானா. ஆமாம், பேர் வந்து லக்ஷன். அந்த பாலகன் எங்கே இருந்தாலும் உடனடியாக, ஆமாம், கையில் ஒரு மொபைல் வேறு வச்சுருக்கிறானா. யாரும் அந்த பையனை கண்டெடுத்தீங்கன்னு சொன்னால் கோவிலில் கொண்டு வந்து வில்லும் மேடையில் அருகில் கொண்டு வந்து விடுமாறு தங்களை விழா கமிட்டியார் சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம், லக்ஷன் என்றும் சிறுவனை காணவில்லை. அவர்கள் தாய் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏதேனும் ஒரு சிறுவன் வெள்ளை கலர் சட்டையும் கருப்பு கலர் ஃபேண்டும் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் கோவிலில் கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு தங்களை விழா கமிட்டியார் சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சரி. அப்ப ஆதிசக்தி பார்வதா தேவியானவள் பகவானுக்கு படி எடுத்து கொடுக்கிறார். சரி. நாளி நல்லத்தினை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தாள். நாதனோட கையில் கொடுக்கிறாள். உரிய நல்லதனை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்து, சுவாமி படி இழந்து சென்று வாருங்கள். என்ன படி இழந்து சென்று வாருங்கள் சொல்லி பார்வதி அனுப்புகிறார் பகவான. ஆமா. சரி. அப்போ கொடுத்தபடியை வாங்கிக் கொண்டு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படைத்ததொரு 14 உலகத்திற்கும் சரி பட்டினி இல்லாமலே படி இழந்தார். ஆமா, 14 உலகத்திற்கும் பகவான் படி எடுத்து கொடுத்து படி இழந்து வருகிறார். அம்மா, பகவான் அதிகாலை பொழுதே படி இழக்க சென்று விட்டார். சரி. அந்தி மாலையாச்சு இன்னும் காணலையே. பகவான காணலன்னு சொல்லி யார் வருத்தப்படுகிறா? பார்வதா தேவி. அம்மா, பார்வதி வருத்தப்படுகிறா. அம்மா, எப்படி எதிர்பார்க்கிறாள்? எப்படி எதிர்பார்க்க பார்த்தா? அப்ப பகவான் எப்போ வருவார் என்று அந்த பார்வதியா எதிர்பார்த்தா ஈசன் எப்போ வருவார் என்று அந்த ஈஸ்வரியா எதிர்பார்த்தா கடவுள் எப்போ வருவார் என்று அவர் வருவார் கண்ணன் தங்கை எதிர்பார்த்தாள். அந்த கண்ணன் தங்கை எதிர்பார்த்தாள். கடவுள் எப்போ வருவார் என்று கண்ணன் தங்கை எதிர்பார்த்தாள். பகவானை எதிர்பார்த்து இருக்கிறார். ஆமா, பார்வதா தேவியானவள் பகவானை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாள். அம்மா, படியிலக்க போன பகவானை இன்னும் காணலையே. ஆமா, சூரியன் உதிப்பதற்கு முன்னாகவே படியிலக்க சென்றாரு. சூரியன் மறைந்த பின்னும் பகவானை வர காணலையேன்னு சொல்லி பார்வதா தேவியானவள் எதிர்பார்க்கிறார். ஏன்னா கட்டின கணவன் வெளியே வேலைக்கு போனாலும் சரி வீட்டுல மனைவி தானே எதிர்பார்க்கணும். அது ஒரு பைத்தியக்கார காலம் மனைவி எதிர்பார்த்திருக்கா. சரி, இப்ப கீழ் வீட்டுல இருக்காள வேல்கனி, அவள எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா எப்போ வருவான்னு சொல்லி. நல்லா எதிர்பார்ப்பாள். என்ன செய்ய? ஆமா. சரி. பார்வதா தேவியானவள் எப்படி எதிர்பார்க்கிறா? எப்படி அம்மா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள்? தலவாசல் தன்னதில சரி கையில நரசெம்பு தண்ணீர் வைத்திருக்கிறார். ஆமா, நரசெம்பு தண்ணீரோடு பாரிச்சாத மலர்களை வைத்து சரி பகவான் எப்ப வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து இருக்கும்போது பகவானும் படியிழந்த களைப்போடு சரி பார கையிலேக்கே வருகிறார். ஆமா, கைலாச மலைக்கே வருகிறார் பகவானும். ஆமா. சரி, வந்த பகவானுக்கு பாத பணிவிடை செய்துவிட்டு பார்வதா தேவி கையிலே உள்ளே அழைத்து செல்லுகிறார். சரி. அப்போ பகவானும் பார்வதியும் சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாடுவார்கள். விளையாடி கொண்டு இருக்கும் போது பார்வதி அம்மா என்ன கேட்கிறாள் பாருங்க. ஆண்டவா, ஐயா பகவானே, பரம்பொருளே, பகவானே, என்ன சுவாமி 14 உலகத்துக்கும் படியளக்க போறீங்கள். ஆமாம்மா, நீங்க படியளந்த தத்துவத்தை என்னிடத்தில் கூற வேண்டும். பகவான், நீங்க படியளக்க போன தத்துவத்தை என்னிடத்தில் கூற வேண்டும் என்று சொல்லி பார்வதா தேவியானவள் கேட்கிறாள். அம்மா, என்ன பார்வதி அம்மாளுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஆளாக்கு திணை எடுத்து ஒரு குடும்பத்துக்கே சாப்பிட முடியாது. ஆமையா, பக்தர் கோடிகளுக்கு மீண்டும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. அந்த பையனை கண்டெடுத்தாச்சா, யாரும் தேடி ரிஸ்க் எடுக்க வேண்டாமா சொன்னாங்க. அனைத்து பக்தர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த பையன் தான் ஹாப்பி நியூ இயர்ரா. அம்மா கையை பிடிச்சிக்கோ. அப்படி இருக்கும்போது அப்பந்தான் பார்த்தாள் பார்வதா தேவியானவள் பகவானை சந்தேகப்பட்டு கேட்கிறார். சந்தேகத்தோடு கேட்கிறாள். ஆமா, என்ன காரணம்? ஒரு நாளி திணையை கொண்டு ஒரு குடும்பத்தால சாப்பிட முடியாது. ஆமா, ஒரு உலக்கு திணை எடுத்தோம் சொன்னோம்னா ஒரு குடும்பமே உருப்படியா சாப்பிட முடியாது. ஆனா பகவான் உலக்கு திணை எடுத்து இந்த உலகம் எங்கும் படி இழக்கிறார். அது எப்படி? ஆமா, நாளி திணை எடுத்து இந்த நாடெங்கும் படி இழக்கிறார். ஆமா, அது எப்படி சாத்தியமாகும்? பார்வதா தேவி சந்தேகத்தோடு கேட்கும் போது சரி பகவான் எப்படி எடுத்துரைக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா பார்வதியிடம் எடுத்துரைக்கின்றார். ஒன்னாண்டி சிவ உடையவனோ நான் தாண்டி, ஒன்னாண்டி சிவ உடையவனோ நான் தாண்டி,
பார்வதி என்னை போய் நீ சந்தேகப்படலாமா? சந்தேகப்படலாமா பார்வதி? நான் தூணிலையும் இருப்பேன், துரும்பிலையும் இருப்பேன், சரி அடிக்கின்ற காற்றிலும் இருப்பேன், ஆகாயத்திலும் நான் தான் இருப்பேன். ஆகாயத்திலும் நானே இருப்பேன் பார்வதி. என்ன போய் சந்தேகப்படுறிய? சந்தேகப்படலாமா? சந்தேகப்படலாமா? பெண்ணா பிறந்தவா? ஆமா. அன்னைக்கு பார்வதா தேவி கைலாசத்துல சந்தேகப்பட போய்தான் பகவான சந்தேகப்பட போய். இன்னைக்கு பூலோகத்துல 1-2 வீட்டுல சந்தேகப்படுதாங்க கணவன் மேல. ஆமா கணவன் மேல. என்ன செய்ய? சில பேர் வீட்டுல 4 செவத்துக்குள்ள இருக்கும் நடக்கும், சில பேர் வீட்டுல 4 தெருவுக்கு நின்று கத்துவா. சரி, அது உலக வழக்கமா. பெண்கள் சந்தேகம் அதை பேசட்டு, நம்ம பேச வேண்டாம். ஆமா சரி. அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய வேளையில பகவான் எடுத்துரைக்கிறார். என்ன சொல்லுகின்றா? ஏ பார்வதி அம்மா, இந்த உலகத்துல சூரியன் சந்திரன் இல்லாம இருக்க முடியுமா? முடியவே முடியாது பகவானே. என்னுடைய வலதுகன் சூரியன், சரி, இடதுகன் சந்திரன். ஆமா, என்னுடைய வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன் பார்வதி. அப்படியெல்லாம் பகவான் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார். சரி, பார்வதி அம்மாளுக்கு சந்தேகம். என்ன என்ன சந்தேகம்? வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன் என்று சொல்லுகிறாரு. இப்பேற்பட்ட பகவானை நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி, பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பகவானுக்கு பின்னால ஓடோடி வந்தா. சரி, 2 கண்ணை சப்புன்னு பொத்திட்டான். கடவுளுடைய கண்ணை ஒத்தியதால் கலி உலகம் எல்லாம் இருளாச்சு. இந்த கலி உலகம் எல்லாம் இருளாச்சம்மா. ஈசன் கண்ணை ஒத்தியதால் இவ்வுலகம் எல்லாம் இருளாச்சு. இவ்வுலகமே இருளடைந்ததம்மா. இருளா இருக்கு. ஆமா பார்த்தார் பகவான். சரி, இருளை கண்டால் மானிட மக்கள் எல்லாம் பதறுவார்கள் என்று சொல்லி பார்வதிக்கு தெரியாமல் எப்படி ஒளி கொடுக்கிறானால், எப்படி எப்படி அம்மா ஒளி கொடுக்கின்றா? அந்த உச்சி கண்ணை பகவான் திறப்பாரா, திறப்பாரா, இந்த உலகில் ஒளி கொடுப்பாரா, அவர் நெச்சி கண்ணை பகவான் திறப்பாரா, 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 பகவான் நீண்ட ஒளி கொடுப்பாரா, கண்ணை பகவான் திறப்பாரா, ஐயா திறப்பாரா, நீண்ட ஒளி கொடுப்பாரா. அந்த உச்சி கண்ணை திறந்த போதே உலகமெல்லாம் ஒளியாச்சே. பார்த்தாலே பார்வதியா அங்கமெல்லாம் பதறுவாளே. அனல் வேர்வை வேர்த்திடுமா, காச்சாச்சு வெள்ளம் போலே, காச்சாச்சு வெள்ளம் போலே, அது கடகடன்னு புரண்டிடும். சரி, பார்வதி நம்ம 2 கண்ணையும் பொத்திட்டா. நம்ம 2 கண்ணையும் பொத்திட்டா. இருட்டுக்குள்ள மானிட மனுக்கள் கஷ்டப்படுவார் என்று சொல்லி, மானிட ஜீவமெல்லாம் சங்கடப்படும்னு சொல்லி பார்வதிக்கு தெரியாமல் சரி உச்சி கண்ணை திறந்து உலகத்திற்கெல்லாம் ஒளி கொடுத்தார். பகவான் உச்சி கண்ணை திறந்து இந்த உலகத்திற்கெல்லாம் ஒளி கொடுக்கிறார். அம்மா நெச்சி கண்ணை திறந்து நீண்ட ஒளி கொடுத்தார். சரி, உச்சி கண்ணை திறந்த போது உலகமெல்லாம் ஒரே ஒளிமயமாச்சு. ஒளிமயமா இருக்குமா? சரி, ஒளிமயமா இருக்குமா? ஆமா. சரி, பார்வதிக்கு அங்கமெல்லாம் பதறுது. என்ன காரணம்? இப்பேற்பட்ட பகவானை நாமல் பரிசோதித்து பார்த்துட்டோமே, பரிசோதனை செய்து விட்டோம் என்று சொல்லி என்ன குத்தமுள்ள நெஞ்சுதான குறுகுறுங்கும். இதைத்தான் எதிர்பார்த்தேன். சரி, அப்ப பார்வதிக்கு அங்கமெல்லாம் பதறி அனல் வேர்வை வேர்க்கிற போது, அனல் வேர்வை வேர்க்கின்ற வேளையில பார்வதியின் வேர்வை பூமியிலே விழுந்ததானால் சரி பூமி தாங்காது. ஆமா, பார்வதா தேவியானது வேர்வையானது இந்த பூமியில விழுந்துச்சு சொன்னா உலகமே கடலால அழிஞ்சிரும் என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் என்ன செய்கிறார்? என்ன செய்கின்றார் பாருங்க. அவர் 1008 சடை மோடியே, சடை மோடியே அவிழ்த்து மெல்ல எடுத்தார். 1008 சடை மோடியே, பார்த்தார் பகவான். சரி, பார்வதியின் வேர்வை பூமியில் விழுந்தால் பூமி தாங்காது, பூமி தாங்காது, பூமி தாங்காதுன்னு சொல்லி என்று அவருடைய 1000 சடைமுடியை அவிழ்த்து சரி வேர்வையை துவர்த்தி எடுத்தார். வேர்வையை துவர்த்தி எடுக்கிறார். பார சடைமுடியே தாங்கல. சரி, 10 துளி வேர்வையானது பூமியிலே விழுந்தது. இந்த பூமியிலே விழுகிறது 10 துளி வேர்வையானது. ஆமா. சரி, ஆண்டவன் சிவபெருமான் வாயு தேவனை வரவழைத்து ஓ ஆமையா, ஏ அப்பா வாயு தேவா, அடேங்கப்பா வாயு தேவா, பார்வதியின் 10 துளி வேர்வையை 10 கடல்களாக உலகில் கடைசியாக கொண்டு ஒதுக்க வேண்டும். உலகத்திலே கடைசியான பகுதியில கொண்டு ஒதுக்கணும். ஆமா, உலகத்திலே கடைசியான பகுதின்னு சொன்னா எங்க எங்க இருக்கு? பக்கத்துல இருக்க திருச்செந்தூர். திருச்செந்தூர். ஆமா, 2 பொண்டாட்டி அவருக்கு. சரி,
ஒரு ஊர் தான் உலகத்திலே கடைசியான பகுதி. உலகத்திலே கடைசியான பகுதியை கொண்டு 10 துளி வேர்வையை ஒதுக்குன்னு சொல்லும் போது என்று வாயுதேவனும் 10 துளி வேர்வையை கடைசியாக கொண்டு ஒதுக்கி சரி 10 கடல்களுக்கும் எப்படி பெயர் கொடுக்கிறார்? எப்படி அம்மா பெயர் கொடுக்கின்றார்? ஒங்கு சங்கும் தீவு கப்பா, ஒங்கு சங்கும் தீவு கப்பா, ஒன்றாங்கடல் ஒரு கடல், காங்கேசம் மங்கரை தீவு, கருப்பு கடல் ரெண்டாங்கடல், முதியக்கரை கொஞ்ச தீவே, அக்கரை மூன்றாங்கடல் மோர்கடலா, முதியக்கரை கொஞ்ச தீவு, முதியக்கரை கொஞ்ச தீவு, மூன்றாங்கடல் மோர்கடலா. நதியக்கரை கொஞ்ச தீவு, நாலாங்கடல் நல்லதண்ணே, ஐந்தாங்கடல் அருங்கடல்லா, ஆறாங்கடல் ஆழக்கடல், ஏழாங்கடல் எழுங்கடல், எட்டாங்கடல் திட்டக்கடல், ஒன்பதாங்கடல் அதுதான் ஒய்யாறு அலைகடலா, பத்தாங்கடல் பார்க்கடலா, பத்தாவது கடலுக்கப்பா, பத்தாவது கடலுக்கப்பா, ஒரு பளிங்கு வர்ண பாறைகளா, கடலாக உருவாக்கி சரி பெயர் கொடுக்கிறார். ஆமா ஒங்கும் சங்கும் தீவு கப்பால் ஒன்றாங்கடல் ஓர்கடல். ஆமா ஒங்கும் சங்கும் தீவு கப்பால் ஒன்றாவது கடல்னு சொன்னா அதுதான் ஓர்கடல்னு சொல்லுவார்கள். காங்கேசம் மாங்கரை தீவில் கருப்பு கடல் ரெண்டாங்கடல். ஆமா கருப்பு கடல் இரண்டாவது கடல் தான். முதியக்கரை கொஞ்ச தீவில் மூன்றாங்கடல் மோர்கடல். மோர்கடல் அல்லவா? நாலாங்கடல். ஆமா நாலாங்கடல்னு சொன்னா அதுதான் நல்ல தண்ணீர் அம்மா. நல்ல தண்ணீர். ஆமா ஆமையா. ஐந்தாங்கடல். ஆமா ஐந்தாங்கடல்னு சொன்னா அதுதான் அருங்கடல்னு சொல்லுவார்கள். அருங்கடல். ஆமா ஆறாவது கடல்னு சொன்னா அதுதான் ஆழக்கடல்னு சொல்லுவார்கள். ஆழக்கடல். ஏழாவது கடல்னு சொன்னா அதுதான் இருக்கக்கூடிய இடம். அதுதான் ஒன்பதாம் கடல். ஆமா ஒன்பதாவது கடல். சரி சரி பத்தாவது கடல் பார்க்கடல். பார்க்கடல் அம்மா. பத்தாவது கடலுக்கு அப்பால் ஒரு பளிங்கு வர்ண பாறை உண்டு. பளிங்கு வர்ண பாறை உண்டு. காற்றடித்து மணல் குவித்து ஒரு கரையான் புற்று வளர்ந்திருக்கு. ஆமா பத்தாவது கடலுக்கு அப்பால். ஆமா சரி புற்று இருந்தா உள்ள என்ன இருக்கும்? ஆமா புற்று இருந்துன்னு சொன்னா உள்ள கரையா இருக்கும், எறும்பு இருக்கும், பாம்பு இருக்கும். கரையா இருந்தா கரையான் பூச்சி, எறும்பு இருந்தா எறும்பு பூச்சி. சரி இருந்தா பாம்பு பூச்சி. பாம்பு பூச்சி. ஆமையா. இது நாகங்கள் எல்லாம் வசித்து வரக்கூடிய இடம். சரி அந்த நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யார் யாரம்மா ஆண்டு வருகிறார்கள்? நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணே நாகக்கண்ணே நலமுடனே ஆண்டு வாரா ஆண்டு வாரா. கணவனும் மனைவியுமா மனைவியுமா கவலையின்றி ஆண்டு வாரா ஆண்டு வாரா. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டே, ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டே. பட்டணத்தில்
சரி இருக்கக்கூடிய நாகங்களுக்கெல்லாம் ராஜா ராணி. ஓ ராஜா ராணி, தலைவன் தலைவி. ஆமா கிங்கு குயின். சரி இருக்கக்கூடிய நாகத்துக்கெல்லாம் அதுதான் அதிபதி பெற்ற நாகம். ஆமா அதுதான் ராஜா ராணி. ஆமா சரி யார் ஆண்டு வருகிறார்? யாருமா ஆண்டு வருகிறார்? நாகராஜ மன்னவரும் தேவி நாகக்கன்னி பெண்கொடியானவளும். ஓ நாகக்கன்னி பெண்கொடியானவளும் கணவனும் மனைவியுமாக. சரி கீசனும் கிளியும் போல. அவங்க பேராசியை பார்க்கும்போதே தெரியுமா என்ன அவங்க இப்படிலாம் வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்லி. என்ன பேரு பேராசை பத்தியெல்லாம் என்ன? நாகராஜ மன்னன் நாகக்கன்னி பெண்கொடியானவள். சரி நானாவுக்கும் அப்பேற்பட்ட பொருத்தம். நடுத்தரக்காக்கு வருத்தமா இருக்கும். என்ன செய்ய அவ ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் அவளுக்கு பிடிக்காத. வராம பேராசி பொருந்தணுமா? பொருத்தமா பின்னால இருக்காரு என்ன இருக்காரு மருமவன். அவர் வீட்டுல பேராசி எப்படி தெரியுமா? எப்படி? ஈனாவுக்கும் அப்பேற்பட்ட பொருத்தம். என்ன பேரு? ஆமா ஈனாவுக்கும் சொன்னா என்ன பேரு நினைக்காது. என்ன? இவர் பேரு யசக்கி முத்து. சரி அவ வீட்டம்மா பேரு யசக்கி அம்மா. பக்காவா இருக்கு பாத்தீங்களா? பக்காவா என்ன இருக்கார தாளக்காரரு. சரி அவர் வீட்டுல சூனாவுக்கும் அப்பேற்பட்ட பொருத்தம். அது என்னன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன பேரு? அவ வீட்டம்மா பேரு சுசிமா. இவர் பேரு சுப்பிரமணியன். எவ்வளவு அழகா இருக்கு பொருத்தம். உனக்கு பொருத்தம் இருக்கா? எனக்கு ஏபிசில 27 எழுத்தும் பொருத்தமா தான் இருக்குங்க. 27 கிடைக்கும்ல? என்ன செய்ய சொல்லுதாங்களா ஜோசியக்காரங்க? சொல்லுவாங்க 27 பக்கமா இருக்கான். சரி நாகராஜ மன்னனும் தேவி நாகக்கன்னி பெண்கொடியான நாகக்கன்னி பெண்ணாலும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு. ஆமா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார். ஆமா அதாவது கணவன் மனைவின்னு சொன்னா சரி விட்டு கொடுத்து வாழணுமா? ஆமா கணவன் மனைவின்னு சொன்னா முதல்ல 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்கம்மா. ஆமா ஆமா 1000 காலத்து பயிர்னு சொன்னா சும்மாவா? ஆமா கணவன் மனைவின்னு சொன்னா விட்டு கொடுத்து வாழணும். விட்டு கொடுத்தா என்னைக்கும் கெட்டு போக மாட்டாங்க. ஆமா தாயி கெட்டு போறவனுக்கு அந்த விட்டு கொடுக்கணும் மனசே இருக்காதுமா. இருக்காது. சரி இந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் நாகக்கன்னி பெண்ணாளுக்கும் ஏகபோகமான சொத்து சுகம். சரி ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மெத்தை வீடு இருக்கு. நஞ்சையோடும் உஞ்சையோடும் நலமுடனே வாழ்ந்து வருகிறார்கள். நலமுடனே வாழ்ந்து வருகிறார்கள். மன்னவனும் நல்ல தேவியுமாக வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே ஆமோ ஆமையா தீராத ஒரு கவலை. என்ன கவலை தெரியுமா? என்ன கவலையமா இருந்து வருகிறது. அங்க சொத்தி இருந்தோ சுகம் இருந்தோ சொத்தை ஆள பிள்ளை இல்லை. சொத்தி இருந்தோ சுகம் இருந்தோ சொத்தையாள பிள்ளை இல்லை. மண்ணு இருந்தோ மனை இருந்தோ மதலையது இல்லை ஐயா. மண்ணு இருந்தோ மனை இருந்தோ மதலை ஒன்றே இல்லை ஐயா. பிள்ளை இல்ல கவலையாதே பிள்ளை இல்ல கவலையாதே பெருங்கவளை இருக்குதையா. பிள்ளை இல்ல கவலையாதே கவலையாதே பெருங்கவலை இருக்குதையா. ஒரு மைந்தன் இல்ல கவலையாதே அது மனக்கவலை இருக்குதையா. நாகக்கன்னி பெண் கோடியா மன்னனுக்கும் நாகக்கன்னி பெண்கொடியானவள். நாகக்கன்னி பெண்கொடியானவளுக்கும் சொத்திருந்தோ சுகம் இருந்தோ சொத்தையாள பிள்ளை இல்லை. சொத்தையாள ஒரு பிள்ளை இல்லை. மண்ணிருந்தும் மனை இருந்து ஒரு மதலி செல்வம் இல்லையே. ஆமோ ஆமையா பிள்ளை இல்லா கவலை பெருங்கவலையாகவே இருக்கிறது. பெருங்கவலையாகவே இருக்கிறது. மைந்தன் இல்லா கவலை மனக்கவலையாக இருக்கிறது. ஆமோ ஆமம்மா நாகக்கன்னி பெண்கொடியானவள் தன் கணவனாகப்பட்ட நாகராஜ மன்னவரை அழைத்து ஆமோ ஆமையா குழந்தை இல்லாத குறைகளை எப்படி எப்படி சொல்லுகிறாள் தெரியுமா? எப்படி தாய் சொல்லுகிறாள்? நாகக்கன்னி பெண்ணாள் சாலையில ஒரு மரமா சாதிக்க காய்க்கும் மரம். சாலையில ஒரு மரமா சாதிக்க காய்க்கும் மரம். அந்த சாதிக்க காயாமலே சனத்திலையும் தாழ்வானே. சாதிக்காயம் காயாமலே சனத்திலையும் தாழ்வானே. சாதிக்க காய்ப்பது ஜனத்தாரோடு சேர்வத போ. சாரி காயும் காய்ப்பது போ.
பெண்கொடியானவள் பெண்கொடியானவள் ஒரே வருத்தம்பா ஒரே வருத்தம் பிள்ளை இல்லைன்னு சொன்னா பெண்களுக்கு தானே வருத்தம் ஆமா நினைச்சேன் இன்னும் சிறிது நேரத்தில் கும்மி பாட்டு நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் சரி அனைத்து பக்தர்களும் வருகை தருமாறு தங்களை விழா கமிட்டியார் சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம் சரி என்று நாகக்கண்ணி பெண்கொடியானவள் நாகக்கண்ணி பெண்கொடியானவள் நாகராஜ மன்னனை அழைத்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறா சாலையில ஒரு மரமா அது சாதிக்க காய்க்கும் மரம் சாரிக்கா காய்க்கும் மரம் அண்ணவா சாதிக்க காயாம என் ஜனத்திலையும் தாழ்வானே ஆமோ ஐயா சாதிக்க காய்ப்பதப்போ இந்த ஜனத்தாரோடு சேர்வதப்போ ஆமா என்று நாகக்கண்ணி பெண்கொடியானவள் பெண்கொடியானவள் முத்தா கண்ணீரை முகமெல்லாம் வடிக்கிறாள் முகமெல்லாம் வடிக்கிறாளே பவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் வடிக்கிறார் சரி என்று நாகக்கண்ணி பெண்கொடியானவள் நாகராஜன் இழைத்து சொல்லுகிறார் எப்படி சொல்லுகின்றாள் 30 வயதாச்சு மன்னா நமக்கு முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லை ஒரு பிள்ளை இல்லை 40 நல்ல வயதாச்சு இந்த நாட்டை ஆள ஒரு குழந்தை இல்லை ஆமையோ 50 வயதாச்சு மன்னா ஆமா ஒரு ஆணும் இல்ல ஒரு பெண்ணும் இல்லையா நமக்கோ ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லையே மன்னவா என்று எப்படி அழுது புலம்புகிறாள் தெரியுமா எப்படி அம்மா நாகக்கண்ணி அழுது புலம்புகிறாள் என்கனவா ராஜ மன்னா நீங்க எனக்கு வைத்த பிராணனாவா என்ன மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தார் ஏசலாமோ மலடி பட்டம் மாறும் முன்னே மாண்டிட்டாலும் குச்சம் இல்லை மலடி பட்டம் மாறி முன்னே மலடி பட்டம் மாறி முன்னே நான் மாண்டிட்டாலும் குச்சமில்லை எங்கனவா எந்தோரை எனக்கு வைத்த பிராணநாதா என்ன இருசி நல்ல மலடி என்று எனந்தாரும் ஏசலாமோ நான் இருசி மட்டும் மாறும் முன்னே நான் இறந்திட்டாலும் குச்சமில்லை இருசி பட்டம் மாறி முன்னே மன்னவா இருசி பட்டம் மாறி முன்னே மணவாளா இறந்திட்டாலும் குற்றமில்லை மன்னா வெள்ளரிக்கா தோட்டத்திலே வெள்ளையோட வெள்ளை இல்லை வெள்ளை இல்லை கத்தரிக்கா தோட்டத்திலே ஒரு காய் பறிக்க குழந்தை இல்லை மன்னவா. என்னப்பாவோ நாமல் செய்தோம் இதுவரைக்கும் வெள்ளை இல்லை என்ன பாவோ நாம செய்தோம் நாமல் செய்தோம் இதுவரைக்கும் பிள்ளை இல்லை மன்னவா மணவாளா வெள்ளரிக்கா தோட்டத்துல விளையாட பிள்ளை இல்ல